إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலவர்களின் குடும்பத்தவர்கள், அன்னலவர்களின் தோழர்கள், அன்னலவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்றைய ஹுத்பா உரையில் தேர்தலும் முஸ்லீம்களும் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். இலங்கை நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை இனமான இந்த முஸ்லீம் சமூகம் கடந்த காலங்களில் பல இன்னல்கள், துன்பங்கள், பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தவர்களாக இருந்து ஒரு முக்கியமான ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு ஒரு தேர்தலை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் அதற்கு ஒரு மாத காலம் இருக்கையில் பல பள்ளிவாசல்களில் தேர்தல் சம்பந்தமாக முஸ்லீம்கள், வாக்களிப்பது சம்பந்தமாக முஸ்லீம்கள் என்ன நிலையில் நடந்து கொள்ள வேண்டும், அந்த நாளில் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற நெறிமுறைகள் உலமாக்களால் பல பள்ளிவாசல்களில் சொல்லப்படுகின்றது. இன்றைய இந்த உரையில் ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் தேர்தலை முன்வைக்கக்கூடிய நாம் என்ன அம்சங்களை எங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் காலங்கள் சில பொழுதுகளில் இந்த நாட்டிலே வந்துவிட்டால் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஈமானிலே ஒரு கலக்கம் ஏற்படுகின்றது. ஈமான் கூடியிருந்த ஈமான் குறையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. அல்லாஹ்வில் மாத்திரம் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்து கீழிறங்கி மனிதர்கள் எங்களை என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சப்பாடோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானில் 28வது வசனத்திலே 26வது வசனத்திலே ஆட்சி அதிகாரங்களை பற்றி ஒரு நியதியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் நாங்கள் என்னதான் கூத்தாடினாலும், என்னதான் முடிவெடுத்தாலும், என்னதான் நாங்கள் விவகாரங்களை முன்னெடுத்து சென்றாலும் அல்லாஹுடைய நீதி ஒன்று இருக்கின்றது. அதை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரார்த்தனையாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிக்கு அதை அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படியும் அல்லாஹ் சொல்கிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீங்கள் கேளுங்கள், அல்லாஹும்ம இறைவா, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நீதான் ஆட்சியாளன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், நல்லவர்களாகவும் இருப்பார்கள், கெட்டவர்களாகவும் இருப்பார்கள், சர்வாதிகாரம் படைத்தவர்களாகவும் இந்த உலகத்திலே ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். நீ என்னிடத்தில் எதை கேட்க வேண்டும் தெரியுமா?
நான் சொல்கின்ற செய்திகளை நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தூத்தில் முல்க மன் தஷா, இந்த உலகத்தில் நாடுகளை ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை இறைவன் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ, யாருக்கெல்லாம் கொடுப்பேன் என்று எழுதி வைத்து விட்டானோ அவர்களுக்கு அவன் கொடுக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வதன்சில் முல்க மிம்மன் தஷா, யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நல்லவர்களாக இருந்தாலும் சரி, வெறி பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, சர்வதியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை விரும்பியவருடைய ஆட்சி அதிகாரத்தை எடுக்கின்றவனும் நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில பொழுதுகளில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் கண்ணியமிக்கவனாகவும் அந்தஸ்துள்ளவனாகவும் மக்களால் மதிக்கப்படக்கூடியவனாகவும் ஆக்குகின்றவனும் நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கேவலமானவனாக, இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அதிகாரங்கள் துறந்தவனாக, இந்த உலகத்தில் மனிதர்கள் மதிக்காதவனாக உலகத்திலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாடியவர்களை ஆக்குகின்றவனும் நான் தான் என்பதாக அல்லாஹ் நபியிடத்தில் இப்படி பிரார்த்திக்கும்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? பியதிகல் கைர், இறைவனிடத்தில் தான் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரங்கள் உட்பட எல்லா விவகாரங்களுக்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் தான் என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறான். ஒரு முஸ்லிம் எதை உள்ளத்தில் பதிய வேண்டும் தெரியுமா? ஆட்சி அதிகாரத்துடைய தியரி என்ன தெரியுமா? அல்லாஹ் தானம் விரும்பியவர்களை கொண்டு வந்து சீட்ல இருத்தாட்டுவானாம். அவன் நல்லவனாகவும் இருக்கலாம், அவன் கெட்டவனாகவும் இருக்கலாம், அவன் படிச்சவனாகவும் இருக்கலாம், படிக்காத எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதனாகவும் அவன் இருக்கலாம். அதை தீர்மானிக்கின்றவன் நான் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி, நீங்கள் என்னில் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வரலாற்றை புரட்டி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான் தெரியுமா? மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே இருந்தவர்களை அல்லாஹ் வெளியே எடுத்து ஒரு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதியாக அல்லாஹ் ஆக்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகப்பெரிய கொடுங்கோடன் ஜாலூத்தை கொலை செய்ய வைத்து அல்லாஹ் அவரை ஒரு ஜனாதிபதியாக அல்லாஹ் ஆக்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாடு கிடையாது, முழு உலகத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு நபி. அல்லாஹ் அந்த நபியை இந்த உலகத்துடைய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்து என்ன செய்தான்? அதிகாரத்தில் கொண்டு வந்து அப்படியே மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்தான். ஆனால் உலகத்திலே வந்த இன்னும் சில நபிமார்களை அவன் ஜனாதிபதியாகவும் ஆக்கவில்லை. அவன் ஒரு நபியாகவே இந்த உலகத்தில் வைத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமலே இந்த உலகத்தில் வாழ வைத்து அவருடைய உயிரை கைப்பற்றிய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி யாரு? அவருடைய வாழ்க்கை வரலாறு திருமறை அல் குர்ஆனிலே நிறையவே காணப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவருடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனிலே நிறைய காணப்படுகின்றது. அல்லாஹ் ஊலுல் அஸ்ம் என்று சொல்கிறான். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ஒரு சமூகம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியை வாழ வைத்தது நபியாக. அந்த மக்கள் இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த சிறப்பு மிக்க கலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாகவோ அதிகாரம் மிக்கவராகவோ மக்களை ஆளக்கூடியவர்களாகவோ ஆக்காமல் அதிகாரம் படைத்த ஒரு காவிரான ஒரு ஆட்சியாளனுக்கு கீழாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு அன்பார்ந்தவர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே பட்ட துன்பங்கள் ஏராளம். அப்படியான துன்பங்களுக்கு உள்ளான
அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தானா? அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. யாருக்கு கீழால கொண்டு வந்து நிறுத்தாட்டினான் தெரியுமா? தான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய உலகத்திலே அதுவரைக்கும் யாருமே சொல்லாத மாறுகால் மாறுகை வெட்டிய குடும்பத்தோடு அழித்த ஒரு சர்வ அதிகாரம் மிக்க ஃபிரௌனுக்கு கீழால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியை வாழ வைத்தான். மூசா நபி நிறைய துன்பங்கள் பட்டார்கள், சோதனைகள் பட்டார்கள். ஃபிரௌனுடைய ஆட்சியை கவிழ்த்து மூசா நபிக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அவரை ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் மூசா நபிக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமலே இந்த உலகத்தில் இருந்து அவருடைய உயிரை கைப்பற்றிய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் தெரிவு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் குர்ஆனிய சட்டத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, இருக்கின்ற சட்டங்களை குடிபடைக்கக்கூடியவர்கள். நான் ஒரு கட்சியில் இருக்கலாம், நீங்க ஒரு கட்சியை விரும்பலாம், இன்னொரு கட்சியை விரும்பலாம். கட்சியுடைய கொள்கைகள் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்து பார்த்தவர்கள் எத்தனை பேர் நம்மிலே இருக்கிறார்கள்? நம்ம அந்த எதிர்கால தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய 95% வாக்கு போடக்கூடிய மக்களுக்கு தெரியாததுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. படித்து பாருங்கள். விஞ்ஞாபனங்களை நீங்கள் படித்தால் நாங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள மாட்டோம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்தால் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நாங்கள் மேடையிலே ஏற்ற மாட்டோம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்தால் குடும்பத்துக்குள்ளே தேர்தலுக்காக வேண்டி சண்டை வராது. தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்து பார்த்தால் கடந்த கால வரலாறுகளையும் இப்போது சொல்லக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் படித்து பார்த்தால் நானும் நீங்களும் இந்த சமுதாயத்திலே சண்டை பிடிக்க மாட்டோம், நிதானமாக இருப்போம். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்களாகவே தீர்மானித்து ஒரு இறுதியான முடிவுக்கு வருவோம். ஆனால் அப்படியான ஒரு நிலையில் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. சிறுபான்மையாக நொந்து போய் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறோமே இஸ்லாமியர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த கட்சியை பற்றி பெருமையோடும் வேட்பாளர்களை பற்றி பெருமையோடும் பேசுகின்றவர்கள். அவர்களுக்கு கூட தேர்தல் விஞ்ஞாபனம் தெரியாமல் தான் இருக்கின்றது. தெரியாமல் தான் புல்லடி போடுகிறோம், தெரியாமல் தான் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யாரும் இங்கு அறிமுகப்படுத்த போறல்ல. ஆனாலும் வாக்களிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வாக்கு என்பது ஒரு மனிதனுடைய உரிமை. ஏன் நானும் நீங்களும் வாக்களிக்க வேண்டும்? ஏன் ஒருவரை கொண்டு வந்து அதிகாரத்தில் நிறுத்த வேண்டும் என்றிருந்தால் இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் மத உரிமைகளை பெற்று வாழ வேண்டிய கடமைப்பாடும் தேவைப்பாடும் இருக்கின்றது. மத விவகாரங்களுடைய சட்டங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு நிறைய இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரம், பள்ளிவாசல், கல்வி, எங்களுடைய வீடுகள், எங்களுடைய சொத்துக்கள் இவைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் தேவைப்பாடும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருக்கின்ற ஒரே காரணத்தால் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து அதிலே இறங்கி நாங்கள் வாக்கும் அளிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய ஓட்டை போட்டு ஒரு சர்வ அதிகாரியை கொண்டு வந்து சீட்டில் நிறுத்தக்கூடாது. ஒரு சர்வ அதிகாரிக்கு நம்முடைய பெருமதி மிக்க இந்த ஓட்டை போட்டு அதிகாரம் மிக்க ஜனாதிபதி பதவியில கொண்டு வந்து இருத்தாட்டி விடக்கூடாது. சர்வ அதிகாரி ஜனாதிபதியாக இருந்தா அவன் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டான். அவனுக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தின் இந்த நாட்டில தலை சாய்ப்பாங்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆமாசாமி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பெரிசாக வழங்காது. ஏன் தெரியுமா? அதிகாரத்துடைய திமிர், அதிகாரத்துடைய பலம் எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நாங்க இந்த நாட்டில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற மனோநிலையில் இருக்கின்றவர்களை நானும் நீங்களும் ஓட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தாட்டினால் அன்பார்ந்தவர்களே கை சேதப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, பலவீனமான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரையும்
சீட்டில கொண்டு வந்து நிறுத்தாட்ட கூடாது. ஏன் நிறுத்தாட்ட கூடாது? பலவீனமானவராக இருந்தா அவரால் செயற்பட முடியாது. கடந்த காலங்களை எல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு சில ஜனாதிபதிகள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சீட்ல இருந்தவங்க ஒரு வார்த்தை மனசு குளிந்து போறதுக்கு, முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்கள், கடைகள் அழிக்கப்பட்டார்கள், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டது, நீ கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க கூட ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசினார்களா சில ஜனாதிபதிமாரு? வாயை துறக்கவே இல்லை. சிலர்கள் என்ன சொன்னார்கள்? நாட்டில நாங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னார்கள்? நாங்க நாட்டில தான் இருந்தோம், ஆனா அதை எங்களுக்கு தடுக்கிறதுக்குரிய சக்தி, பலம், அதிகாரம் ஏந்த கையில இல்லை என்று தான் சொன்னார்களே அன்று சுபஹானல்லாஹ் நடைபெற்ற அட்டூழியங்களுக்கு சரியான காரணங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொல்லப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நஷ்டஈடுகள் அரைவாசோடு நின்று விட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இவர் எங்களுடைய ஜனாதிபதி தான், எல்லோரையும் சம உரிமையாக பார்க்குகிறார், எல்லோருடைய உணர்வுகளை மதிக்கிறார், எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய மனசு சாந்தியாக கூடிய அளவில் யாரெல்லாம் இந்த தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டில இதுதான் தண்டனை என்று நீங்க யாராவது இந்த நாட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு பின்னால உங்களோட கண்ணால என்னமா நீங்க பாத்தீங்களா? நீங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. ஆனா வந்த உடனே ஆணைக்குழு மட்டும் போட்டுருவாங்க. 5 பேர் கொண்ட ஆணைக்குழு, அவங்க 1 வருஷமா 2 வருஷமா எல்லாம் அவர்கள் பார்த்து கேட்டு எல்லாம் செஞ்சு போட்டு அறிக்கையாக கொண்டு போய் ஜனாதிபதியில கையில கொடுத்தா அது கடப்புல அப்படியே போயிடும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்டில் போய்கொண்டே இருக்குது. இப்படியான இந்த நிலைமையில தான் நாங்க பின்னால ஒவ்வொருத்தருக்கு பின்னுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஓடுறது நம்முடைய சிந்தனைக்கு பட்ட இவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா பிசினஸ் செய்யலாம், இவர் வந்தா பள்ளியை கட்டலாம், இவர் வந்தா ஹலால் எடுத்து பேச மாட்டாரு, இவர் வந்தா ஹிஜாபுக்கு கை வைக்க மாட்டாரு என்ற ஒரு மனோநிலையில் தான் நானும் நீங்களும் போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். ஆட்சியாளர்கள் 2 வகை. அதிலே ஒரு சாரார் யாரு தெரியுமா அன்பார்ந்தவர்களே? நீதமானவர்கள், நீதமான மூமின்கள். உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நாடுகளில் சர்வதிகார முஸ்லிம்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் சில நாடுகளில் நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய மூமின்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் ஆட்சி செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதரே துஆ கேட்டார்கள், யாரெல்லாம் என்னுடைய சமுதாயத்துடைய விவகாரங்களை பொறுப்படுத்தி அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்களுக்காக வேண்டி அவருடைய ஆட்சி காலத்தை தியாகம் செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவருக்கு அவருடைய வேலைகளில் நீ இலவுபடுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே. அப்படியான ஜனாதிபதிமாறு அதிகார வர்க்கத்தினர் நாளைக்கு மறுமையில் அரசுடைய நிலையில் கீழாக இருப்பாங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி இருப்பான், ஆனா நேர்மையானவனாக இருப்பான். நாட்டில் ஜனாதிபதி தான், அவர் முஸ்லிம் கிடையாது, அவர் காபிர் தான், அவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நாட்டில் வாழக்கூடிய சகல மக்களுக்கும் உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் நாட்டுடைய குடிமகன் அவன் ஒரு பெரும்பான்மை இனத்தவனை சார்ந்தவனாக இருந்தால் என்ன, சிறுபான்மை இனத்தை சார்ந்தவனாக இருந்தால் என்ன, ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டாலும் குடிமகனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய மாற்றுமத நீதமான ஜனாதிபதிகள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யظ்லிமு முஃமினன் ஹஸனத்தன் யுதா பிஹா ஃபித் துன்யா வ யுஜ்ஸா பிஹா ஃபில் ஆகிரா. இந்த உலகத்தில் ஒரு மூமின் ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டால் நன்மைக்கு பிரதி உபகாரமாக உலகத்திலே அவனுக்கு சில நலவுகளை செய்வான் அல்லாஹ். அவன் செஞ்ச நன்மைக்கு உலகத்திலே சில நன்மைகளை செய்வான். நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான், பொருளாதாரத்தை டபுள் மடங்காக்கி கொடுப்பான், ஊர்களில் அதிகார தலைமைத்துவங்களை கொடுப்பான். அது மாத்திரம் கிடையாது, இதே மூமின் நாளைக்கு மறுமையில வந்துட்டான்னு சொன்னா
அல்லாஹ் உலகத்தில் செய்த நன்மைகளுக்காக வேண்டி மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுப்பான் என்ற செய்தியை சொன்னார்கள். வஅம்மல் காஃபிர், உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு காஃபிர், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், அதிகாரத்துடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நல்லது செய்யறான், நல்ல விஷயங்களுக்கு துணை போறான், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறான், உரிமைகள்ல கை வைக்காம இருக்கிறான், பாதுகாப்பு கேட்டா உடனே ஸ்தானத்துக்கு ஓடி வாரான். நன்மைகள் செய்கின்ற இந்த மனிதனுக்கு காபிரான இந்த ஜனாதிபதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் செய்கின்ற நலவுகளுக்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் 2858வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் என்ன சொல்கிறார்கள்? காபிரே நீளமானால் ஜனாதிபதி சீட்ல இருக்கிறாரே, சகல அதிகாரங்களும் இருக்குது, அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன கொடுப்பான்? அவனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், அழகை கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுப்பான், மக்களுடைய ஆதரவை கொடுப்பான். ஒரு முறை இருந்தால் அடுத்த முறை வந்தால் மக்கள் அவனை தேர்வு செய்து அதிகாரத்தில் இருத்தாட்டுவார்கள். நாட்டுடைய தொழில்நுட்பம், நாட்டுடைய அறிவு, ஒரு நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள், எல்லா மக்களையும் என்ன செய்வான் தெரியுமா? அவன் இந்த உலகத்திலே நீதியாக நேர்மையாக நடாத்துகிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை திரும்பவும் கொண்டு வந்து அதிகார சீட்ல இருத்தாட்டுவான் என்ற செய்தியை முஹத்திஸீன்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். பார்த்தோமா இல்லையா? வரலாறு பார்த்தோமா இல்லையா? கனடாவுடைய பிரதமர் யாருக்கு தெரியாது? கனடா பிரதமரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இத்தனைக்கும் முஸ்லிம் கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்டியன். ஆனாலும் கூட தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்கள் பாதிக்கப்படாமலும் உலகத்தில் எங்கெல்லாம் சிறுபான்மையாக முஸ்லிம்கள் இருந்து பாதிக்கப்பட்டாரோ, பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உலகத்தில் ஒரு கோடியில் இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு என்ன செய்கிறார்? கொலை கொடுக்கிறார். ஆஸ்திரேலியா பிரதமரை பார்த்தீங்களா இல்லையா? பாதிக்கப்பட்ட பொழுது துப்பாக்கி சூட்டிலே 45 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது தான் இருக்கின்ற நாட்டிலே தன்னுடைய அதிகாரத்துக்கு மேலால ஒருவர் துப்பாக்கியை எடுத்து சுட்டு 45 பேரை கொலை செய்ததை தாங்க முடியாத அந்த பிரதமர் என்ன செய்கிறார் தெரியுமா? நாட்டு மக்களிடத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். இதுக்கு பிறகு நடக்காது, நடந்தவர் குற்றவாளி சரியாக தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில ஆட்சி அதிகாரிகளாக, அது ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கின்றவர்களை அல்லாஹ் இந்த மக்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து அவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுப்பான் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த சமுதாயத்தில் எமது நாட்டிலே நடந்த நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஆரம்பத்தில் எல்லோருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் பேசினது ஹலால பத்தி தான் பேசினாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னது? மாடு இருக்கிற சாமான்கள் எல்லாம் ஹலால பத்தி பேசினாங்க, ஹிஜாப பத்தி பேசினாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன செஞ்சாங்க? பேச்சபடியே முத்திக்கொண்டபடியே வந்த நேரங்களில் எல்லாம் நாட்டில் இருந்த ஜனாதிபதி பேசவும் இல்லை, பிரதமர் பேசவும் இல்லை. நாட்டு மக்களாகிய நாங்கள் வம்பி போடும், இப்படி எல்லாம் கலைக்கிறார்கள், இதை தட்டி காப்பதற்கு யாரும் இல்லை என்ற மனசு நொந்து போனவர்களாக இருந்தோம். திகனையில் நடந்தது விவகாரம், அழுத்கமையில் நடந்தது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையா என்ற ஏக்கத்துக்குள்ளானோம். அன்பார்ந்தவர்களே, அதெல்லாம் மனசிலிருந்து மறந்து விடவில்லை. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அண்மையில் நடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த இந்த மோசமான நிகழ்வின் காரணமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அதாவது இந்த நிகழ்விலே ஈடுபட்ட சந்தேகத்துக்கிடமாக பிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 230 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் கூட 50 பேர் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன சொல்றாங்க சர்வதேசத்துக்கு? முஸ்லிம்கள் பயங்கரவாதத்தை விரும்பல, பயங்கரவாதிகளை காட்டி கொடுத்தவர்கள்,
இந்த நாட்டில் எப்பவும் விசுவாசமாக வாழ்ந்தவர்கள், நாட்டுடைய ரகசியங்களை யாருக்கும் காட்டி கொடுக்கல. 30 வருட கால யுத்தத்தின் போது இஸ்லாமிய சமுதாயம் விரும்பியிருந்தால் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம், ஆனால் சேரவில்லை. ஏன் சேரவில்லை? நாடு என்பது முக்கியம். நம் இந்த நாட்டுக்காக வேண்டி நாங்கள் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்ற தன்மையில் இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது சூசகமான முறையில் நாளைக்கு பயங்கரவாதிகள் இந்த நாட்டில முஸ்லிம்கள் இருந்தா அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு ஒரு ஆரம்பமாக இது வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு காரணம்? அன்பார்ந்தவர்களே, தெரிவு செய்கின்ற நாங்க தான் காரணம், முன்னுக்கோட்டுற நாங்க தான் காரணம். இவர் நல்லவர் என்று நம்ம தெரிவு செஞ்சு வைப்போம். தெரிவு செஞ்சு வச்சு அவர் வந்ததுக்கு பின்னுக்கால லட்சக்கணக்கில் பட்டாசு கொளுத்தினார்கள். இந்த சமுதாயத்திலே பெரிய சாப்பாடு போட்டார்கள். இவர் நல்லம் என்று சொல்லி ஒருவரை எடுத்து அவர் வந்ததுக்கு பின்னுக்கால லட்சக்கணக்கில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்ததை கொண்டாடினார்கள். எல்லாம் தலைகீழாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, ஆக அன்பார்ந்தவர்களே, ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டில் வேண்டுமென்றால் நல்லவனாக இருக்கலாம், அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். நான் யாரை சொல்றேன் தெரியுமா? எந்த வேட்பாளரையும் சொல்லவில்லை. ஒவ்வொரு முக்கியமான வேட்பாளர்களோடு அவர்களை கொண்டு வந்து சீட்டில் இருத்தாற்றத்துக்கு பங்காளி கட்சிகள் இருப்பார்களே. அன்பார்ந்தவர்களே, இந்த பங்காளி கட்சிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு நபியை அனுப்பினால் அல்லது இந்த உலகத்தில் ஒரு பிரதிநிதியை, ஒரு ஜனாதிபதியை அல்லாஹ் நியமித்தா என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒன்றோ அவரோடு நல்ல மனிதர்கள், நல்ல கட்சிகள், நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது செய்வதற்கு ஜனாதிபதியை தூண்டக்கூடிய, மறந்திருந்தால் ஞாபகப்படுத்தக்கூடிய, ஜனாதிபதி பிழையான ட்ரக்ல போகும்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் யாரு? ஜனாதிபதியோடு இருக்கக்கூடிய கூட்டம் மோசமான நண்பர்களாக இருப்பார்கள், மோசமான அதிகாரிகளாக இருப்பார்கள், மோசமான பங்காளி கட்சிகளாக இருப்பார்கள். ஜனாதிபதி நல்லதை செய்வதற்கு முற்பட்டாலும் கூட தடை போடுவார்கள். அவர்கள் சில விஷயங்களை தீர்மானிப்பாங்க. ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய இனங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்களை கொடுப்பாங்க. அப்பொழுதெல்லாம் அதிகார வர்க்கத்தினர் இடத்திலே இருப்பார்கள். அதிகார வர்க்கத்தை ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே இனவாதிகள் என்ன செய்வார்கள்? அங்க அடிப்பாங்க, இங்க உடைப்பாங்க. அங்க எல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் ஜனாதிபதி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு, சும்மா சீட்ல இருப்பாரு, டிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைதான் சமுதாயத்தில் காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஜனாதிபதியை பார்க்க வேண்டியிருக்கின்றது. சர்வாதிகாரியா பலவீனமானவரா என்பதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் தேவைப்பாடும் இருக்கின்றது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து முதலாவது ஹுத்பா உரையை நான் முடித்து விடைபெறுகிறேன். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமின் எப்படி இருப்பான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். இது ஆல இம்ரான் 28வது வசனம். லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரன அவுலியா மின் தூனில் முஃமினீன். மூமின்களை அன்றி ஒரு முஃமின் காபிர்களை தங்களுடைய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கையை முழுசா வைக்கலாம். நம்பிக்கை வச்சினால முழுசா நீ ஹாவுலதான் இருக்கோம். நீ நம்பிக்கை நீ முழுசா வச்சேன்டா, யாரெல்லாம் நம்பிக்கையை முழுசா வச்சிருக்கிறார்களோ இஸ்லாமிய சமுதாயத்திலே ஓட்டங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, எங்களை எல்லாம் போட்டு கொடுக்கிறாங்க. எப்படி அவர்கள் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலைக்கு நீ தள்ளப்படணும் என்று சொன்னா, இந்த நாட்டில் உனக்கு வாழ்றது ஒரு அச்சமா ஒரு பயமாக இருக்குமா இருந்தா அப்படி என்ன செய்யலாம்? நண்பர்களாக இல்ல,
வாழ்றதுக்கு, மத உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு அவர்களுக்கு பின்னால் போகலாம் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு பயம் இருக்குது. சிலர்கள் சொல்கிறார்கள், வந்தா பிசினஸ் செய்ய விட மாட்டான், வந்தா பள்ளி கட்ட விட மாட்டான், வந்தா படிக்கிறது கூட மாட்டான், நாட்டில் ஒரு சட்டம், அதனால நம்ம இன்னாளுக்கு தான் போடணும் என்ற ஒரு மனோநிலையில் நானும் நீங்களும் இருந்தால் அது தப்பானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியாளர் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஏன் தீர்மானிக்கிறான்? எங்களை சோதிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறான். எங்கள்கிட்ட சில விஷயங்கள் இல்ல, அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் உள்ளவர்களை பூமியிலே அதிகாரம் படைத்த ஜனாதிபதியாக அதிகாரியாக நியமித்தது போன்று நீங்கள் சரியான ஈமான் உள்ளவர்களாக இருந்தால், இறைவனில் நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தால், இபாதத்துக்களில் அசட்டை காட்டாமல் இபாதத்துக்களில் சரியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் நாங்கள் அதிகாரம் தருவோம், உங்களுக்கும் நாங்கள் அதிகாரம் தருவோம். அதிகாரத்துக்கு வரையிலுமா? ஒரு சிறுபான்மை மக்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு ஜனாதிபதி சீட்ல இந்த அதிகாரத்தை எடுக்க இயலுமா? இந்த நாட்டை பொறுத்தவரையில் எடுக்க இயலாது. என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். வலயுமக்கினன்னஹும் தீனஹும் அல்லதீ இர்தலாலஹும், 5 நேரம் பள்ளிக்கு போகணும், சுபஹுக்கு பள்ளிக்கு போகணும், ஜமாத்துக்கு போகணும், ஜும்மா தொழணும், பெருநா தொழணும், நாங்க ஜனாசாக்களை தொழணும், மார்க்கத்துடைய அம்சங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றணும் என்று மனசுல ஆசையா இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்க உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை நீங்க மனசுல இருக்கிற மாதிரியே பின்பற்றதுக்கு நாங்க சரி செய்து தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, பயத்தோட வாழ்கிறான். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சகோதரர்கள் கடைகளை திறக்கவே இல்லை, இன்னும் மூடின கடை குர்நாகல் பகுதியில் 8-10 கடைகள் திறக்கவே இல்லை. பயத்தோட வாழ்கிறோம். அடிபாடா வந்தா மீச்சிருவானா, கடைகள் உடைச்சிருவானா, பள்ளிவாசலுக்கு தீ வச்சிருவானா என்ற ஒரு மனோநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களோட பயத்தை எல்லாம் நாங்க எப்படி மாத்திரோம் தெரியுமா? ஆஹா, இது பாதுகாப்பான ஆளு, இவர் சும்மா கிடையாது, எங்களுக்கு எதிராக நடந்தா பேசுவாரு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான் என்று சொல்கிறான். அதிகாரத்துக்கு வரையலாது. ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் மார்க்கத்தையும் எங்கட பொருளாதாரத்தையும் எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒருவரை தெரிவு செய்கின்ற அறிவு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றது. அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும், அதை வச்சுதான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா அன்பார்ந்தவர்களே, நம்ம சரியான ஒரு ட்ராக்ல வருவோம். நம்மளுக்கு கூட சண்டை பிடிக்க தேவையில்லை, நம்முடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த நாட்டுக்கு தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிப்பானாக என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.